வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் எல்ஜேகே வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாக்கு சேகரிப்பு. உற்சாக வரவேற்பு அளித்த பொதுமக்கள். இதயா கல்லூரியில் நடைபெற்ற வேலை வாய்ப்பு முகாம். 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்பு. பேருந்து பயணச்சீட்டில் வாக்காளர் விழிப்புணர்வு செய்தி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜ் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெங்கடா நகர் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜ் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெங்கடா நகர் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் ஒவ்வொரு வீடாக சென்று தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த மக்கள் அவரை வெற்றி வேட்பாளராக கருதி உற்சாகமாக வரவேற்றனர். வீடுதோறும் ஆரத்தி எடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து பல வீடுகளின் மாடிகளில் இருந்து மலர்களை தூவி மகிழ்ச்சியுடன் ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த வரவேற்பு வெங்கடா நகர் பகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் ஆதரவை காட்டுகிறது. இந்த நிகழ்வில் எல்ஜேகே பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பூத் பொறுப்பாளர்கள் அஜிமா ஜாகிர் உசேன், பரந்தாமன், வார்டு பொறுப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பாஜக சார்பில் மேற்பார்வையாளர் எஸ் பிரசாத், பிரச்சார அணி தலைவர் பாண்டி ரவி, வர்த்தக பிரிவு மாநில தலைவர் மொபைல் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் மணிதரன், ரவி, அண்ணாமலை, சரசு ஆகியோரும் இணைந்திருந்தனர். அதேபோல் தமிழ்நாடு வணிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அந்தோனி தாமஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளான பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக நிர்வாகிகளும் உடனிருந்து ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் தீபம் ஃபார் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இணைந்து மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தியது. புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் தீபம் ஃபார் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இணைந்து நடத்திய மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவிகளுக்கும் முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவிகளுக்கும் நடைபெற்ற முகாமில் ஐடி கம்பெனிகள், பார்மசி கம்பெனிகள், வங்கிகள், ஹெல்த் கேர் கம்பெனி, டிவிஎஸ் போன்ற 30க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வருகை புரிந்து மாணவிகளுக்கு நேர்முக தேர்வு நடத்தினர். 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பணிக்கான உறுதி சான்றிதழ்களை பெற்றனர். மாணவிகளின் ஆங்கில பேச்சாற்றல் திறனை கம்பெனிகள் வியந்து பாராட்டினர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசின் போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் பயணச்சீட்டில் வாக்காளர் விழிப்புணர்வு செய்திகள் அடங்கிய பயணச்சீட்டு வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசின் போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் பயணச்சீட்டில் வாக்காளர் விழிப்புணர்வு செய்திகள் அடங்கிய பயணச்சீட்டு வெளியீட்டு விழா நடைபெற்றது. அவசியம் வாக்களிப்போம் என்ற கருத்தினை வலியுறுத்தி வழங்கப்படும் பேருந்து பயணச்சீட்டினை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். வெளியீட்டு விழாவில் புதுச்சேரி மாநில அரசு போக்குவரத்து கழகத்தின் பொது மேலாளர் அருணாச்சலம் மற்றும் போக்குவரத்து கழக பேருந்து நடத்துனர்கள் உடன் இருந்தனர். நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரி பிச்சைவேரன்பேட்டில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 19ஆம் ஆண்டு விளையாட்டு நாள் தொடக்க விழா கடந்த வெள்ளிக்கிழமையன்று கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி பிச்சைவேரன்பேட்டில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 19ஆம் ஆண்டு விளையாட்டு நாள் தொடக்க விழா கடந்த 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் சாம்பால் அவர்கள் தலைமை தாங்கி கொடியேற்றியும் ஒலிம்பிக் சுடர் ஏற்றியும் விழாவினை தொடக்கி வைத்தார். விழாவின் முதன்மை அங்கமாக கல்வியில் சிறந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய பல்வேறு துறை மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியில் செயற்பட்டு வரும் உதவும் துளிகள் அமைப்பின் மூலமாக கல்வி உதவித்தொகைக்கான காசோலைகளை மேலாண் இயக்குனர் முனைவர் SR சாம்பால் அவர்கள் வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்கள் மற்றும் கல்லூரியின் இயக்குனர் குமாரவேல் அவர்களும் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் அவர்களும் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தார். விழாவின் தொடர்ச்சியாக விளையாட்டு நாள் உறுதிமொழியானது மாணவர்கள் அனைவராலும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பின் அனைத்து துறை மாணவர்களின் அணிவகுப்பு, மாணவ மாணவியரின் பிரமிடு சாகசங்கள், ஒலிம்பிக் தொடர் ஓட்டம், பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும்
மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் என விழாவானது களை கட்டியது. அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. வருகிற செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி மத்திய அரசு விடுமுறை தினமான மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு விடுமுறை தினமான செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி அன்று மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு தேர்தல் தொடர்பான பணிகள் நடைபெற்று வருவதன் தொடர் நிகழ்வாக தேர்தல் நடத்தும் அதிகாரி 4ஐ சேர்ந்த தேர்தல் அலுவலர்கள் 1 மற்றும் 2க்கான பயிற்சி வகுப்புகள் புதுச்சேரி கூட்டுறவு வங்கி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு தேர்தல் தொடர்பான பணிகள் நடைபெற்று வருவதன் தொடர் நிகழ்வாக தேர்தல் நடத்தும் அதிகாரி 4ஐ சேர்ந்த தேர்தல் அலுவலர்கள் 1 மற்றும் 2க்கான பயிற்சி வகுப்புகள் புதுச்சேரி கூட்டுறவு வங்கி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேர்தல் பொது பார்வையாளர் அஜய் தேவ் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் அலுவலர்களுடன் கலந்துரையாடினர். மேலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி கூறுகையில் வாக்குப்பதிவு நடைபெறும் தினத்தன்று தாங்கள் நடந்து கொள்ளும் விதங்கள் குறித்தும் தேர்தல் ஆணையத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் பணிகளை தொடர வேண்டும் எனவும் விரிவாக விளக்கி கூறினார். உடன் தேர்தல் நடத்தும் அதிகாரி சந்திரகுமரன் மற்றும் அலுவலர்கள் உடன் இருந்தனர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஐஜி பிரபாதேவி வீரராகு அஜீஸ் நகர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து தீவிர பரப்புரை மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் அஜீஸ் நகரில் உள்ள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அப்பகுதியில் வீடு வீடாக சென்று தனக்கு சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற கோரி அப்பகுதி மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார். வேதபுரம் அறிவு திருக்கோயிலில் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மகா சமாதி தினம் வேதாத்ரிய வேள்வி தினமாக கொண்டாடப்பட்டது. வேதபுரம் அறிவு திருக்கோயிலில் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மகா சமாதி தினமான மார்ச் 28ஆம் தேதி வேதாத்ரிய வேள்வி தினமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வேதபுரம் அறிவு திருக்கோயில் அறக்கட்டளை தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் தலைமை தாங்கினார். செயலாளர் லட்சுமசாமி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். பொருளாளர் சண்முகநாதன், மனவளக்கலை பேராசிரியர்கள், பொறுப்பாளர்கள் ஆகியோர் மனவளக்கலை சிறப்புகள் குறித்து பேசினர். துணைத் தலைவர் விஜயகுமாரி அவர்கள் நன்றி உரையாற்றினார். மற்றும் நுகர்வோர் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் சந்திரா, கலைமாமணி ராஜ், முகில் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் அறக்கட்டளை அறங்காவலர்கள், மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்த அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலை நகர் பகுதியில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் அஸ்வின் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கார்த்திகேயன், அசோக், தேவா, அருண், சோனி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கூட்டத்தில் அப்பகுதி மக்களிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்டு தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மகளிர் தங்களது பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து பேசினர். அனைத்து கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர் சுரேஷ் துரைசாமி, பாஜக மாநில பிரச்சார பிரிவு அமைப்பாளர் பாண்டி ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் வெப்பத்தால் அசௌகரியப்படாமல் சுகமாக வாக்களிக்க வாக்குச்சாவடிகளில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் திட்டமிடலின் பேரில் தேர்தல் செயற்பாடுகள் முழுமையாகவும் பாதுகாப்பான முறையிலும் நடக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக வாக்குச்சாவடி மையங்களில் குளிர்சாதனமான மற்றும் பசுமை மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கோடை காலம் என்பதால் பொதுமக்கள் வெப்பத்தால் அசௌகரியப்படாமல் சுகமாக வாக்களிக்க முடியும் என்பதற்காக இவ்வாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் அதிகாரிகள் வாக்காளர்கள் பாதுகாப்பு மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்தி மின்சார வசதி, குடிநீர், உட்காரும் இடங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வாக்குச்சாவடி மையங்களில் உருவாக்கியுள்ளனர். இதனால் பொதுமக்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தும் போது சுகமான சூழல் கிடைக்கும் என்பதும் தேர்தல் செயல்முறை மெல்லிய முறையில் நடைபெறுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மங்களம் தொகுதியில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து அக்கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட கீழ்சாத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் புதிய உறுப்பினர்கள் அனைவரையும் ரங்கசாமி வரவேற்று கட்சியின் வளர்ச்சிக்காக இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது இணைந்தவர்கள் மங்களம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சிறப்பாக வெற்றி பெற தாங்கள் முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவோம் என உறுதி தெரிவித்தனர். இந்த இணைப்பு நிகழ்வு மங்களம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை மேலும் வலுப்படுத்தும் என அரசியல் வட்டாரங்கள் கூறப்படுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் எல்ஜேகே வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாக்கு சேகரிப்பு. உற்சாக வரவேற்பு அளித்த பொதுமக்கள். இதயா கல்லூரியில் நடைபெற்ற வேலை வாய்ப்பு முகாம். 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்பு. பேருந்து பயணச்சீட்டில் வாக்காளர் விழிப்புணர்வு செய்தி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.